இந்தியாவோட ராக்கெட் நாயகன் அப்படின்னு சொல்ற நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் கண்டுபிடிச்சது மாதிரி நம்ம குண்டல ஆரம்ப பள்ளியில மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏவுகணை எந்த மாதிரி உபயோகம் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. இப்போ அந்த ராக்கெட் வந்து விண்வெளி போய் இங்க நீலாம்ஸ்ட்ராங் வந்து முதலா இதுல கால் பதிச்சாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு துணையா போன 8 வந்து ரெண்டாவதாக கால் பதிச்சாங்க. 3 பேர் அங்க போனாங்க. முதலா கேரளத்துல ராக்கெட் அனுப்பின இடம் வந்து சுத்தமா அவங்க போன ஆண்டு வந்து 1969 ஜூலை 29 அவங்க அங்க போயிருக்காங்க. எல்லாருமே டூர் போறதுக்கு உபர் ஓலா அந்த மாதிரி புக் பண்ணிருப்பீங்க. நம்ம குண்டல எல்பி ஸ்கூல்ல நம்ம ஒரு டூர் கிளம்பியாச்சு. இந்தியால இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் நம்ம ஒரு ரவுண்டு போலான் இருக்கோம். ப்ரோ இது என்னது? ஃப்ரீ ட்ரிப்பா? எங்க வரைக்கும் கூட்டு போவீங்க? எங்கனாலும் போலாமா? இந்தியாக்குள்ள எங்கனாலும் போலாமா? உங்களுக்கு பிடிச்ச இடம் எது இந்தியால? லடாக். லடாக்கு ஒரு பயணம் போங்க. வண்டியில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு போல ப்ரோ, சைடாவே போகுது. லடாக் வந்தாச்சா? ஓகே சூப்பர், ட்ரிப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, தேங்க்யூ. நம்ம மூணார்ல இருக்கிற பள்ளிவாசல் தான் கேரளாவோட முதல் மின் உற்பத்தி நிலையமா இருக்குது. அதை பத்தி இங்க நம்ம குண்டலா ஆரம்ப பள்ளியில மாணவர்கள் வந்து மின்சாரத்துல எப்படி தண்ணீர்ல எப்படி மின்சாரம் எடுக்கிறதுன்னு பத்தி இங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உள்ளது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா சுத்தும், அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் எடுப்பாங்க. இது வந்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்கு. இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பேரு ஒழுங்கு இருக்க ஆற்றல் உண்டு. நீங்க பைப் கட்ட அரிசி திறந்து விட்டீங்கன்னா ஸ்பீடா சுத்தும். ஆற்றல் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேரு சிறுது. இது வந்து சூரிய குடும்பம். இதுல வந்து மொத்தம் 8 கோள் இருக்கு. அதுக்கு சூரியனுக்கு பக்கத்துல உள்ள கோள் வந்து புதன், லாஸ்ட்ல உள்ள கோள் வந்து நெப்டியூன், ரொம்ப பெருசான உள்ள கோள் வியாழன். பூமி இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸுக்குள்ளது. இந்த காயின் எடுத்துட்டு இதுல போட்டு எத்தனை நம்பர் போட்டு இது எந்த நம்பர்ல இருக்கோ அதை கண்டுபிடிக்க. 2000 4 நூறுகள், 3 10கள், 2 1. மலைநாடு, இலைநாடு, கடலோர பிரதேசம், காசர்கோடு, திருவனந்தபுரம், கர்நாடகம், தமிழ்நாடு, அரபிக்கடல்.
நாங்க வந்து சுதந்திர மலர் கலெக்ஷன் பண்ணிருக்கோம். இதுல வந்து வீரர்கள் போரெல்லாம் செஞ்சாங்க, இந்தியாவை தாக்கி போரெல்லாம் செஞ்சாங்க. இது வந்து இந்தியா சுதந்திர இது வந்து இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்கா? அப்படி மாநிலங்கள் தலைவர் எப்படி பாக்குறது? இது இப்படி சுத்தினா மத்திய பிரதேசம், போபால், மகாராஷ்டிரா, மும்பை, மணிப்பூர், இம்பால், மேகாலயா, ஷில்லாங். இப்பதான் நாங்க ஜெயஸ்ரீ. என்ன பண்ணிருக்கீங்க? யாராச்சும் நம்பர் சொன்னா நான் வைக்கணும். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எத்தனை? 1. அந்த 1 நம்பர்ல இருந்து என்னன்னு செஞ்சு காட்டுங்க. எண் மதிப்பு அப்படிதானே? இது எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது? 1, 100, 2000, 10,000 இப்படிதான் எண் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. காற்றுக்கு நிலம் கொள்ள இடம் தேவை, காற்றிற்கு எடை உண்டு. இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? போட்டனால பெருசா விரிஞ்சிச்சு. அதுவும் இது ஓட்ட போடல. காற்றுக்கு எடை உண்டா எடை பார்க்காது. இப்போ ஒரு பக்கம் ஒண்ணு உடைச்சிட்டு ஒரு எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அந்த பக்கம் சாயும். தண்ணீர் சுத்திகரிக்கும் வழிமுறை. எப்படி தண்ணியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் சொல்லுங்க. இதுல பஞ்சு வைக்கணும், இதுல கறிக்கட்டை இருக்கும், இதுல மணல், இதுல சரை, இதுல தண்ணி ஊத்துனா இதுல கலங்கி இதுல பூரா. காய்கறியை வச்சு எல்லாரும் சமையல் செஞ்சு பார்த்திருப்பீங்க. காய்கறியில படம் வரைஞ்சு பார்த்திருக்கீங்களா? என்னென்ன காய்கறியை யூஸ் பண்ணி இது பண்ணிருக்கீங்க? வெங்காயம், வெண்டைக்காய், சூப்பரா இருக்கு. எல்லாருமே திரைப்பட பாடல்கள், பக்தி பாடல்கள், இந்த மாதிரி எல்லா பாடல்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா பாட்டுக்குமே எப்படி இசைக்கருவிகள் உண்டாக்குறாங்க அப்படின்றத உங்கள பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நம்ம குண்டல ஆரம்ப பள்ளியில இருக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு கற்றல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கருவிகள் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த புக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இசைக்கருவிகள் இருக்கா? என்னென்ன இசைக்கருவிகள் இருக்கு? இது வந்து இசை கலைஞர்கள். தமிழ்ல எப்படி எப்படி பாட்டு பாடுறாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களா? பாடல் ஆசிரியர்களா? இதெல்லாம் இசைக்கருவிகள். இங்க கொஞ்சம் இப்ப புதுவிதமான இசைக்கருவிகள்லாம் கொஞ்சம் கூட அப்டேட் பண்ணி இதுல இந்த புக்ல இருக்கு. சூப்பர். என்ன என்ன பண்ணிருக்கீங்க? கொசுவின் வாழ்க்கை சக்கரம். சரி, கொசு எப்படி வாழுது அப்படின்னா சொல்லுங்க. முட்டை வந்து கொசு வந்து முட்டை போடுது, முட்டையில இருந்து லார்வா உருவாகுது, லார்வால இருந்து பியூப்பா, திரும்பி பியூப்பால இருந்து கொசு உருவாகுது. இப்படிதான் கொசு உருவாகுது. ஓகே, உங்களை கொசு கடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. எனக்கு ஒரு 5வது வாய்ப்பாடு சொல்லி காட்டுங்க. ஓரஞ்சு ஈரஞ்ச 10, மூஞ்ச 15, நாஞ்ச 20, ஐயஞ்ச 25, ஆரஞ்ச 30, ஏழஞ்ச 35, எட்டஞ்ச 40, 95 45, பைத்தஞ்ச 50. 50 பண்ணிருக்கீங்க. டிராபிக் லைட்டா? சரி. சிவப்பு லைட்டுக்கு என்ன மீனிங்? ஸ்டாப். ஸ்டாப். மஞ்சைக்கு? கவனி. பச்சைக்கு? செல். செல். ஓகே. இது என்ன பண்ணிருக்கீங்க? பண்டைய கால விளையாட்டுகள். பண்டைய கால விளையாட்டுகள். பண்டைய கால விளையாட்டுகள்.
பண்டைய காலத்துல மூணாறு இப்பதான் இருந்துச்சு. அஷல் என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம மலை உருவாக்குறது. எப்படிலாம் உருவாகுது மலை? மலை ஆறுல இருந்து மேல போகுது. மேல இருந்து மேகம் உருவாகுது. இந்த காத்து வந்து டஸ்ட் எல்லாம் மேல போய் மேகம் கடத்துருது. உங்க பேரு? என் பேர் தன்யா. உங்க பேரு? என்ன பண்ணிருக்கீங்க? பழைய நாணயங்களா? இதெல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்ணீங்க? வீட்ல இருந்து. தங்கம் லைட்டா சைடு